இப்ப கிறிஸ்துமஸ்க்கு என் மனைவியார் ஒயின் செஞ்சா கூட அதை மோந்து பார்த்துட்டு போயிடுறதே ஒழிய மத்தபடி எதுவும் செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்லொழுக்கத்துடன் கோட்பாடோட இருக்கிறேன். இது யாராவது சாத்தா கொலை கூடாத வரைக்கும் சந்தோஷம். யார் அடிக்கடி லவ் யூ சொல்லுவாங்க? பரிதி கரெக்ட். நானும் ஆனா மோஸ்ட் இல்ல ஆக்சுவலி ஹாஃப் இது ஹாஃப் ரெண்டு பேரும் நான் தான்டா. இல்ல கடைசியா எப்பன லவ் யூ சொன்னீங்க? ஐ லவ் யூ மாதவி. இப்போ கூட சொன்னேன். ஒரு கதை என்ன எழுதி முடிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். தெரியல யாரை வச்சு படம் எடுக்க போறாங்கன்றது சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. போலீஸ் ரோலா கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா போலீஸ் வந்தா போலீஸே வந்துகிட்டு இருக்கு. ஆமாப்பா, எவ்வளவு போலீஸ் வச்சிருக்கேன் தெரியுமா? நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், சபரிமலை போற போலீஸ், திருடன் கிட்ட திருடுற போலீஸ், திருடன் கிட்ட திருடுற போலீஸ். ஆமா, அது நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்டரா ஆனோன்னு ஆனால் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு காசு வாங்காம நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டேன். அதுலயே நிறைய படங்கள் வந்துருச்சு. ஆக்சுவலி நிறைய அன்டாப்ட் ஏரியாஸ் இருக்கு ஜான் விஜயோட பொட்டன்ஷியலுக்கும் கேரக்டர் வைஸ். அதனால 100க்கும் மேற்பட்ட படங்கள் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய வருஷம் இருக்குல்ல, ஒண்ணு ஒண்ணா பொறுமையா டேப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்னுடைய 200 ஃபிலிம் வெயிட்டுவான். ஆனா ஒன்னே ஒரு மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க, வில்லன்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நீங்க உங்களை மாதிரி மனிதர்கள் எல்லாருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஆனா உங்களால கெட்டதை வெளியே காட்ட முடியாது, உள்ளே வச்சுட்டு நீங்க கெட்டவனா இருப்பீங்க. ஆனா நாங்கெல்லாம் எப்படின்னா கெட்டதெல்லாம் சினிமால காட்டிட்டு நல்லதை மட்டும் வெளியே காட்டி நல்லவனாவே வாழ்ற ஆட்கள் இந்த வில்லன்க மட்டும்தான். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் ஆன் தட் வண்டர்ஃபுல் நோட். சோ இப்போ என்கிட்ட ஒரு செக்மெண்ட் இருக்கு, ஓகேவா? கப்பிள் செக்மெண்ட். அடுத்த क्वेश्चन போ. ஆமா, நான் கேள்வி கேட்பேன். சோ நீ தான் இல்ல ஜட்ஜா இருக்க போற, ஓகேவா பரிதி? நான் क्वेश्चंस கேட்பேன், அதுக்கு கரெக்டா அவங்க ஆன்சர் பண்றாங்கன்றது நீ தான் சொல்லணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள யாரு ஆர்குமெண்ட் முடிஞ்சா சாரி கேட்பா? சாரி. ஏன்னா ஆர்குமெண்டே என்னால தானே, அப்ப நான் தானே சாரி கேட்கணும். அப்படியா? கரெக்டா? கரெக்ட், சூப்பர். இவர்தான் சண்டை போட்டே இருப்பாரு எப்பயுமே. நான் சண்டை போட மாட்டேன், சண்டையில இன்வால்வ் ஆவேன். சண்டை எங்க ஆரம்பிக்கும்? அது ரெண்டு பேரும் போடுவோம். சாரி அவர்தான் கேட்பார். ஃபர்ஸ்ட் சாரி கேட்கறது அண்ணன் தான். சூப்பர். அடுத்து யார் போன் அதிகமா யூஸ் பண்ணிருப்பா? யாரு மம்மி தானா? கரெக்ட் கரெக்ட், சூப்பர். யார் மணி மேனேஜ்மெண்ட்ல கரெக்டா இருப்பாங்க? ஆஃப் ஆஃப் ஆஃப். ஓகே. அப்பா கராரா இருப்பாரு, அம்மா மேனேஜ்மெண்ட் கராரா இருப்பாங்க. ஆனா காசு செலவழிச்சுட்டே தான் இருக்கும். ஹலோ, காசுனா செலவு பண்ணிட்டு தான். வெளியில யார் அதிகமா ஃபுட் சாப்பிடுவா? ஹோம் ஃபுட்டை தாண்டி வெளியே வேற வழி இல்ல. நீங்க சமைக்க மாட்டீங்க, எப்பயாவது வீட்டுக்கு வருவாரு. ஓகே. அது வேற. வீட்டுல இருக்கும் போது யாரு வெளியில இருந்து யார் பருதி? ஸ்விக்கி என்னென்னமோ கடலாம் இருக்கே, டொமேட்டோ. நாங்க ரெண்டு பேருமே. பரிதி நீங்க சொல்லுங்க, யார் வெளியில ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே இருப்பா அடிக்கடி? நான் ஆர்டர் பண்ண மாட்டேன், அதனால நான் இல்ல, அதனால அம்மா. ஆமா. மேம், உங்களுக்கு ஷேர் பண்ணதுல பிடிச்ச கேரக்டர்னா? எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு எல்லா படமுமே பிடிக்கும். எனக்கு இப்போ ரீசெண்டா வந்ததுல பாட்டில் ராதா படம் அவரு ரொம்ப பிடிச்சிச்சு. அம்மா கேரக்டர் ஒரு ஆமா, that I really liked. அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி ஆனா அவர் நடிச்சதுல எல்லா படமுமே நான் பாத்துருவேன். அதனால I'm very partial for this movie. I like all the movies. பேசிக்கலி நான் எனக்கு இந்த குடி அப்படின்றது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால நான் குடிக்கிறதே இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த படத்துல நடிக்கும் போது எனக்கு ஒரு குடிகார வேஷம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா குடிகார வேஷம் கொடுக்காம திருத்துற வேஷமா கொடுத்த உடனே எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா என் புள்ள குடிக்கவே மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு ஆல்கஹால் அனானமஸ்னு ஒரு புக் ஒண்ணு இருந்துச்சு. அந்த புக்கை திறந்து அதுல ஒரு 20 கேள்விகள் இருந்துச்சு. அந்த 20 கேள்விகள்ல 3 கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிட்டாலே நீங்க குடி நோயாளி அப்படின்ற அது தீர்மானம் பண்ணி நீங்க கட்டாயமா நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்.
ஸோ நான் வந்து அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும். எனக்கு எப்போவுமே சின்ன வயசுல இருந்து எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி 20 கேள்வியும் நான் படித்தேன். 20 கேள்விக்கும் டிக்கு போட்டதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எனக்கே பயம் வந்து இந்த கர்மத்தை எது குடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சுட்டோம். இப்போ கிறிஸ்துமஸ்க்கு என் மனைவியார் ஒயின் செஞ்சா கூட அதை மோந்து பார்த்துட்டு போயிடுறதே ஒழிய மற்றபடி எதுவும் செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்லொழுக்கத்துடன் நல்ல எண்ணத்துடன் ஒரு கட்டுப்பாடோட கோட்பாடோட இருக்கிறேன். ஆமா, இது வந்து யாராவது சாத்தா வந்து கொலை போடாத வரைக்கும் சந்தோஷம். பாட்டில் ராதா உங்க வாழ்க்கையே ஒரு சேஞ்ச் பண்ணிருச்சு. ஆமா ஆமா ஆமா, சூப்பர், நல்ல விஷயம். பாட்டிலே இல்லாத ராதாவா மாத்திருச்சு. குட் ஒன். சோஷியல் மீடியா யார் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க? அவர்தான் சேர்த்து நான் தான் வச்சிருக்கேன். ஓகே, என்னையும் என்னோட சோஷியல் மீடியாத்தையும் அவங்க தான் வச்சிருக்காங்க எல்லாத்தையும். நைஸ். யார் அடிக்கடி லவ் யூ சொல்லுவாங்க? பரிதி கரெக்ட். நானும் ஆனா மோஸ்ட்லி இல்ல ஆக்சுவலி ஹாஃப் இது ஹாஃப். ரெண்டு பேரும் நான் தான்டா. இல்ல கடைசியா எப்ப லவ் யூ சொன்னீங்க? ஐ லவ் யூ மாதவி. இப்போ கூட சொன்னீங்க. நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. இப்போ அவங்க தான் சொன்னாங்க. இப்போ அவங்க தான் இன்னும் சொன்னாங்க. இப்போ நான் தான் கடைசியா சொன்னேன். எஸ். ஏய் ஐ லவ் யூ பரதீசா. இப்போ அப்பா சொன்னாங்க. நீ சொல்லு. இல்ல நீங்க சொன்னதனா ஒண்ணாதான் சொன்னோம்டா. நீ சொல்லு. நீ எங்க ரெண்டு பேரையும் சொல்லு. இல்ல நான் தான ஜட்ஜ். பரவாயில்ல, நீ சொல்லலாம். ஜட்ஜ் கூட லவ் பண்ணலாம்டா. அப்புறம் கல்யாணம் இல்லன்னா குழந்தைய பிறக்காதா ஜட்ஜுக்கு? ஜட்ஜி லவ் பண்ண மாட்டாருன்னு யார் சொல்லுது? பரதி நீங்க சொல்லிருங்க லவ் யூ. ஐ லவ் யூ அப்பா. அம்மா தேங்க் யூ. அது அப்பா சொல்வாங்க. பரதி சேஸ் ஐ லவ் யூ அப்பா. கியூட். ஓகே, யாரு டெசிஷன் மேக்கிங் எடுப்பா வீட்ல? வந்து ஏதாச்சும் ஒரு டெசிஷன்னா யார் வந்து டெசிஷன் மேக்கிங்? அவர்கிட்ட கேட்டுதான் எடுப்பேன். அவர்கிட்ட கேட்காம எந்த டெசிஷன். அதாவது பேசிக்கலி அவங்க வந்து டெசிஷன் எடுத்துட்டு என்கிட்ட கேட்பாங்க. ஆமா, நான் வந்து கேட்ட உடனே ஆமா சூப்பர்ன்றது. அப்படியே பரதி யார் டெசிஷன் மேக்கிங் பண்ணுவா வீட்ல? நான் எங்கேயாவது வெளியே போகணும்னா கூட உங்ககிட்ட கேட்டுட்டு தானே போறேன். ஆமா, அவங்க போறணும் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் கேட்பாங்க. அப்புறம் இல்ல நான் சொல்ல முடியும் கேட்காம ஏதாவது பண்ணிருக்கேன். இது ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. கேட்காம எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் எல்லா நாளும். ஆமா கரெக்ட் தான். பர்மிஷன் கேட்டுட்டு. ஓகே ஓகே, அதுக்கு ஆமா தான் சொல்லணும். ஆனா பர்மிஷன் கேட்டுட்டு. அடிக்கடி சண்டை போடுற விஷயம்னா என்ன உங்களுக்குள்ள? எப்பயுமே நடக்கிற ஒரு சண்டை எதுக்காக நடக்கும்? சண்டை போடுவோமே, அதுக்கு எதுக்கு விஷயம்? சண்டை போடுறதுதான் விஷயம். அப்படியே போடுறதுக்கெல்லாம் ஒரு மேட்டர் தேவையாப்பா? எல்லாத்துக்கும் சண்டை போடு. இப்போ முடிஞ்ச உடனே நீங்க நடுல சுட்டு விளையாடுறீங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானு கூட சண்டை வரலாம். அப்படியா? இந்த பிளான் இது வரைக்கும் நான் இன்னும் போடல. அந்த மாதிரி ஏதாவது வரும். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம். ஓகே, ரொம்ப கிரியேட்டிவான ஃபேமிலி. இப்போ வேற வந்து ஒரு கதை வேற எழுதிட்டு இருக்காங்க. எஸ், கேள்விப்பட்டோம். டைரக்ட் பண்ண போறீங்கன்ற மாதிரி ஒன்னு கேள்விப்பட்டோம். ஒரு கதை என்ன எழுதி முடிச்சாச்சு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹோப்ஃபுல்லி காட்ஸ் வில் திங்ஸ் வில் ஹேப்பன் ரியலி வெல் திஸ் இயர். எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். தெரியல யாரை வச்சு படம் எடுக்க போறாங்கன்றது. சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. நமக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் ரோலா கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா போலீஸ் வந்தா போலீஸாவே வந்துகிட்டு இருக்கு. ஆமாப்பா, எவ்வளவு போலீஸ் வச்சிருக்கேன் தெரியுமா? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், சபரிமலை போற போலீஸ், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், கமிஷனர், ரயில்வே போலீஸ், கர்நாடகா போலீஸ். என்னது நார்மல் திருடன் கிட்ட இருந்து திருடுற போலீஸ். திருடன் கிட்ட இருந்து திருடுற போலீஸ். ஆமா, அது இந்த மாதிரி பல போலீஸ் நடிச்சிட்டேன். ஆந்திரா போலீஸ், கேரளா போலீஸ், லக்னோ போலீஸ் எல்லாம் நடிச்சாச்சு. பாண்டிச்சேரி போலீஸ், அப்புறம் இது டிராபிக் போலீஸ், அவர் ஆனரரி போலீஸ், எல்லா போலீஸ். மேம் சொல்லுங்க, நீங்க என்ன கேரக்டர் கொடுக்க போறீங்க அவருக்கு உங்க படத்துல? இருக்குமா? அதெல்லாம் வந்து சீக்ரெட். அதெல்லாம் சீக்ரெட். சரி, ஓகே. எப்போ எதிர்பார்க்கலாம் உங்களோட டைரக்ஷன்ல? 2026 ஒரு அற்புதமான ஒரு படைப்பு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு எப்பவுமே வந்து உன்னை விட நான் கிரியேட்டிவான ஆள் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுல வந்து அவங்க ஒரு குறிக்கோளா இருக்காங்க. இங்க பாருங்களேன், there is absolutely no comparison. உங்களோட கிரியேட்டிவிட்டியும் என்னோட கிரியேட்டிவிட்டியும் வேற வேற மாதிரி. இட்ஸ் லைக் an apple and an orange. கம்பேரிசன்லாம் கிடையாது. நான் எழுதுற மாதிரி நீங்க எழுதுங்க. யார் அனாயிங் ஆரஞ்சு இதுல? கருத்துறீங்களா? அது ஒரு கார்ட்டூன். ஓகே ஓகே, நீங்க தான் அனாயிங் ஆரஞ்சாமே.
ஆனா அவர் ரொம்ப கிரியேட்டிவ். அவர் என்னோட ஆபீஸ் ஒர்க்குக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. நான் எழுதிட்டு இருக்கேன். ஆமா, என்னோட கேரக்டர்ஸ்க்கெல்லாம் பேர் வைக்கலாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஏதாவது ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி இது எங்கேருந்து போறது தெரியலன்னா நான் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். So he'll also sit and do work with me. சமத்து புள்ள. நைஸ் மேம். சார் வந்து 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல நீங்க பார்க்காத ஒரு வேரியேஷன், இன்னும் இந்த கேரக்டர்ல பண்ணா நல்லா இருக்குமே அவரு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலி நிறைய அன்டாப்ட் ஏரியாஸ் இருக்கு ஜான் விஜயோட பொட்டன்ஷியலுக்கும் கேரக்டர் வைஸ். அதனால 100க்கும் மேற்பட்ட படங்கள் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய வருஷம் இருக்குல்ல, ஒண்ணு ஒண்ணா பொறுமையா டேப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்னுடைய 200th ஃபிலிம் வந்து வேட்டுவம். 200 தாண்டி போயிட்டேன். 200வது படம் வந்து வேட்டுவமா நான் நடிச்சிருக்கேன். அப்புறம் நான் நடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்டா ஒரு படம் வந்துச்சு, ரிவால்வர் ரீட்டா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துலயும் நான் போலீஸா நடிச்சிருக்கேன். பாண்டிச்சேரி. எத்தனை போலீஸ்னா இதுல 200ல ஒரு போலீஸ் 200ல ஒரு 50 நடிச்சிருப்பீங்க. கூடவே ஒரு 100 போலீஸ் கேரக்டர் போலீஸ் தான், வேற லெவல் போலீஸ் தான். ஸோ அந்த படத்துல நடிச்ச உடனே நான் வந்து அந்த படத்துல ஏதோ வித்தியாசம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டயலாக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏட்டு எஃப்ஐஆர் போடியா அப்படின்னு சொல்றத வந்து நான் வந்து கண்மணி அன்போட காவலன் நான் எழுதும் எஃப்ஐஆர் ஏட்டு எழுதியா அப்படின்லாம் வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்ணி நானும் நடித்தேன். சரி படம் பார்த்து வந்தாங்களேன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன், நம்ம அது எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சரி அப்புறம் பேசலாமா அப்படின்னாங்க. இல்லை பிஸியாக இருக்கியா அப்படின்னா. பிஸியாலாம் இல்லை அப்படின்னா. அப்போ சொல்லும் மாதிரி படம் பார்த்து வந்தாலும் எப்படி இருக்கு, அதனால தான் கேட்குறேன் அப்புறம் பேசுவா அப்படின்னா. வழக்கம் போல போலீஸ். ஆமாம், என்ன நீ என்ன அதே மாதிரி தான் இருக்குது, இன்னும் பெருசாக ஏதாவது யூ ஷுட் ட்ரை அண்ட் டூ சம்திங் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மாதிரி கொஞ்சம் பிஸியா இருக்கும் அப்புறம் கூப்பிடுவாங்க போனேன். ஆனா எப்படின்னா இருக்கும் 200 படங்கள் இப்போ வரப்போகுது, போலீஸாவே இருக்கே, நீங்க நோ சொல்லியிருக்கலாம்ல. நமக்கு வந்து எப்படின்னா நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். நான் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டரா ஆனோடனே ஆனால் கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு ஓசியில் நடிக்கிறது, அதுக்கப்புறம் காசு வாங்காமல் நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டேன். அதுலேயும் நிறைய படங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கராரா, ஏன்னா நமக்கு கஷ்டப்பட்டு நடிக்கிறோம், அதுக்கு தேவையான ஊதியம் வேணும், கிறிஸ்மஸ் வரும், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும், டெக்கரேஷன் பண்ணணும், புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பாக்கெட்ல காசு இருக்காது, நம்ம பாட்டு நடிச்சுனே இருப்போம். படமும் வரும், ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு என்ன கோடி கோடியா ரஜினிகாந்த் படத்துல எல்லாம் நடிச்சிருக்க, அவர் ஒரு 4 கோடி கொடுத்துருக்க மாட்டாரா, இப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், பேசிட்டு போட்டோம். அதனாலயே நமக்கு 4 கோடி வரதான்னு பார்ப்போம். உண்மை இல்லையா, கோடி கோடியா வாங்கலையா, எங்க கோடி கோடியா கொடுத்துருவாங்க, நாங்களே தெருக்கோட்டில் நின்றுட்டு இருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய படங்கள்லாம் எடுத்து அந்த மாதிரி நடிச்சுட்டு வரேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறந்த படங்கள். ஜென்ரலாக வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பிடிக்காது, அதனால யார் கூப்பிட்டாலும் நடிக்க போயிடுறது. வீட்டில் கூப்பிட்டா கூட நடிக்க வரணும், நடிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அண்ட் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரா, அப்பா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரா? ஷூட்டிங்லாம் போயிட்டா நீங்க ஷூட்டிங் போயிருவீங்களா? எப்போயாவது. அண்ணா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றது அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நான் ஃபேமிலிக்கு டைம் வந்து ரொம்ப ஓவரா பண்ணுவேன், அவங்களுக்கே போர் அடிச்சிடும். அப்புறம் என் பொண்டாட்டிலாம் சொல்லுவா, ஜானேஜி கொஞ்சம் குவைட்டா இருக்கியா ஜானேஜி, காலையில தான் நான் பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, காலையில எந்திரிச்சு சுத்தி வந்துட்டு இருக்கேன், நீ இல்லாத போது எவ்வளவு அமைதியா இருக்கும் தெரியுமா வீடு அப்படின்னு. நான் ஏதாவது சவுண்டு போடுவேன், அதை தூக்கி இங்கே போடுவேன், மாதிரி இது பண்ணேன், நான் அதை மாற்றி வைப்பேன். அப்புறம் அவங்க தேடுவாங்க, அந்த மாதிரி அது நான் எதையாவது வச்சேன்னா எங்கேயாவது தூக்கி வச்சிருக்கீங்கன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்துருக்கும், ஒரு கலகலகலாம். ஜான் விஜய் வந்து ஒரு பயங்கர குடும்ப பாங்கினி. ஓகே, அவர் வந்து ஷூட்டிங் இல்லாத போது வீட்டுல இருந்தாருன்னா தூசி தட்டிட்டு இருப்பாரு, எதையாவது எடுத்து அடுக்கிட்டு இருப்பாரு, ப்ராப்பரா அழகா அடுக்கி வைப்பாரு, கண்டே பிடிக்க முடியாது இது எங்க இருக்குன்னு. அடுத்த நாள் நமக்கு அது வேணும்னா கிடைக்கவே கிடைக்காது, ஆனா எல்லாம் அழகா அடுக்கி இருக்கும். நைட் தூங்கி காலையில ஏன்ச்சா ஃபர்னிச்சர் எல்லாம் மாறி இருக்கும், கண்ணு சரியா திறக்காம வந்தா தடுக்கி கீழே விட வேண்டியதுதான். இந்த டிவி எல்லாம் கட்ட முடியாது, அதனால அதெல்லாம் இருக்கு. மத்தபடி இல்லைன்னா பருதியோட கிளாஸ் கீஸ் அவன் ரொம்ப பிஸியா இருப்பான், அது எல்லாத்தையும் கழிச்சு எங்கேயாவது நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு பிளே ஸ்கூல் நடத்தாத குறையா குழந்தைங்களோட விளையாடி
இந்த கிளாஸ்ல எல்லாம் வந்து சின்ன பசங்களா இருக்கும்போது அம்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பையன் ரொம்ப நாட்டி பாய், அவன் கூட சேராது. இந்த நாட்டி பாய் இவர் தான். என் பையன் கிட்ட நான் சொல்றது ரொம்ப நாட்டி பாய் சேராதுன்னா, ஏன்னா அவனுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருவாரு. என் பாப்பா நல்ல பாப்பா, இவர் அருந்த வாலு. Don't run, John Vijay. John Vijay, put that down, John Vijay. அந்த மாதிரியே ஓடிட்டு இருக்கும். யூஸ்வலா அவர் ஒரு 10 மணிக்கு எழுந்திருப்பாரு. அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். என்னைக்காவது அவர் காலையில எழுந்துட்டாருன்னா அன்னைக்கு ஃபுல்லி நான் வெறுப்பா சுத்திட்டு இருப்பேன். காலையில 5 மணிக்கு நான் எழுந்திரிச்சு பொறுமையா எல்லாம் பண்ணும்போது இதே எப்படி இருக்கு, அதே எப்படி இருக்கு, இப்ப நம்ம இது பண்ணலாமா, கிளம்பி போய் சன்ரைஸ் பார்க்கலாம், ஓடி போய் மாடியில இருந்து பேரச்சூட் கட்டு இந்த மாதிரி என்னன்னு ஏதாவது பண்ணோம்ப்பா. தூங்கும் போது கூட காலாட்டினே தூங்கணும், எல்லாம் படம் வச்சு வச்சிருவானுங்க. அதனால பரபரப்பா இருக்கணும்னு ஒரு ஆர்வம் தான், வேற என்ன. டக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்டா டீடாக்ஸ் சென்டர் போயிருந்தேன்னா, அங்க வந்து என்னன்னா வந்து ஒரு வால் கூப்பிட்டு அந்த டார்கெட் கன் எல்லாம் வச்சு, அவர் ஒரு 65 வயசு, அவர் பாவம், அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் சார் ரூம்லயே இருக்கீங்க, போர் அடிக்குது, எவ்வளவு நேரம் தான் டிவி பார்ப்பீங்க, போன்லாம் பார்த்துட்டு இருந்தா டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்னு அவரை பேசி குழப்பி அவர் ஐயோ அப்படின்னு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உட்காந்து, சார் தம்பி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இப்ப எனக்கு போர் அடிக்குது என்ன பண்றது அப்படின்னா, 5 மணி கஷாயம் கொடுப்பானு குடிச்சிட்டு நடக்கணும். அவரை கூப்பிட்டு இந்த கண்ணெல்லாம் வச்சு நாங்க 2 பேரும் ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம் 5 மணிக்கு. ஆமா, 5-6 மணிக்கா. ஓகே. அப்போ வந்து ஒரு இது ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டர் கார் வருது. அதாவது எங்களுக்கு வந்து பில்டிங் இப்படி இருக்கு, நாங்க ஒரு பிளாக் கலர் இங்க இருக்கிறோம், நாங்க இங்க இருக்கிறோம். இங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து கார் வர்றது தெரியும். அப்புறம் அதை அப்படி சுத்தி திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். ஓகே, நான் சார் சார் யாரோ வராங்க, புதுசா கெஸ்ட் வராங்க சார், நம்ம இவங்களை அட்டாக் பண்றோம் சார். தம்பி எப்படி என்ன தம்பி சொல்றீங்க சார், புல்லட் எடுத்துக்கோங்க சார், இந்த பில்லர் பின்னாடி மறைஞ்சுக்கோங்க, அந்த கார் அப்படி மேலே ஏறி வரும் சார், எடுத்து லோட் பண்ணி டமால் 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 சொல்றீங்க சார், வாங்கலாம் சார் அப்படின்னு. தம்பி அதெல்லாம் பண்ற வயசாச்சு தம்பி, இப்ப இதெல்லாம் பண்ணா லூசு நினைச்சுறாங்க. நம்ம இருக்கிறதே பைத்தியக்காரா தான், வாங்க பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு. சரி தம்பி, நான் ஸ்கூல் படிக்கும்போது பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணிடுறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அப்படி நிற்கிறாரு. கார் அப்படியே வந்து மெதுவாக ஸ்லோ மோஷன் அது வர அந்த கன் புல்லெட்டு போய் கண்ணாடியில எல்லாம் வேற படுதா, அவனுங்க பயந்து காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டானு. யாருன்னு அது? அவர் வந்து ஒரு பெரிய இது பிசினஸ் மேன், துபாயில, மலையாளி, கேரளா சொல்லக்கூடாது, துபாயில எல்லாம் பெரிய மால்கள் எல்லாம் வச்சிருக்காரு. ஐயோ, பெரிய ஆள் அவருடைய பேரை வந்துக்கிறாரு. அவரு எப்பவும் செக்யூரிட்டியாவோட கண்ணோட வரவர். நீங்க ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு செக்யூரிட்டி எல்லாம் வந்திருந்தாங்க. யோசிச்சு போற அன்னைக்கு செக்யூரிட்டி இருந்தாங்கன்னா நாங்க 2 பேரும் எங்களை போட்டிருப்பாங்க. அவரு போயிட்டாரு. போயிட்டு அப்புறம் 11 மணிக்கா திரும்பி வந்திருக்காங்க. போன் பண்ணி எல்லாம் கேட்டிருக்காங்க, யாரு என்னாச்சு, எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக்ல 2 லூசுங்க இருக்கிறது எங்க ஆஸ்பத்திரியில. பெரிய லூசு ஜான் விஜய்னு ஒரு நடிகர், ஆமா லூசிஃபர்ல கண்டுல்லோ அப்படின்னு, அதே லூசிஃபர் அவரா, அவரு தான் ஒரு கண்ணை வச்சு சுத்தி இருக்கிறாரு. இந்த மயில் சுடுறது, குயில் சுடுறது ஏதோ பண்ணிட்டு இருக்குது. நர்ஃப் கன், இந்த கன் தான், இதே கன். இத வச்சு சுட்டோம்னா ரெட் கலர் அது அவருக்கு, இது எனக்கு, அது அவருக்கு ரெட் கலர். அவர் ஒன்னா அப்புறம் அவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க என்ன கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. நாங்க கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல மாத்திக்கிட்டாங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோம், 2 பேரும் வந்து அவங்க வந்துட்டாங்க. டாக்டர்லாம் வந்து எனக்கு திட்டுறாங்க, எப்படி ஜான் விஜய் இப்படி பண்றீங்க, எந்த இது 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 சரியில்லை, இது பாரு எந்த பரிபாடி எல்லாம் கத்துறாரு. நாங்கெல்லாம் அப்படியே குவைட்டா இருந்தோம். டாக்டர் சாரி டாக்டர், சாரி எந்த பாரு இது கெஸ்ட் வந்துடலோ அப்படின்னா. அது ஓகே டாக்டர், எங்க கிட்ட வந்து 10 bullets இருந்துச்சு, 8 தான் இருக்கு, 2 மிஸ்ஸிங். அது கன்னு வந்து ஏதோ கார்ல எங்கேயோ மாட்டிருக்கு, அது கொஞ்சம் எடுத்தா சொல்லுவீங்களா? என்ன டென்ஷன் ஆகி போயிட்டாரு. என்னன்னு எப்படி மேம் சமாளிக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டப்படுதான் சொல்றப்ப எங்களுக்கு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் கேளு, இவங்க எல்லாம் பெட்டி எல்லாம் தூக்கிட்டு, அவங்க அசிஸ்டன்ட் 2 பேர் வந்து பெட்டி எல்லாம் மாடியில் தூக்கிட்டு போனாங்க. அவர் இதுல இருந்து கார்ல இருந்து இறங்கி அப்படி நடந்து வந்தார். நாங்க 2 பேரும் அந்த பில்லர் பக்கத்துல கன்னை இப்படி வச்சுட்டு
அப்படியே பார்த்தோம். அவர் அப்படியே குவைட்டா சுற்ற போறாங்க. நாங்க லோட்லாம் வேற பண்றோம் அப்படின்ட்டு அப்படியே அவர்ல குடிச்சுக்கிட்டே அவர் 2 நாள் எங்களை பார்க்கவே இல்லை. நாங்க காலையில அவர் எந்திரிச்சாரு, குட் மார்னிங் யூ வாண்ட் டு ப்ளே அப்படின்னா உள்ள போயிருவாரு ரூம்குள்ள. அவர் டார்கெட்டா யூஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி நாங்க வந்து ஜாலியான குடும்பம். ரொம்ப ஜாலி, எங்களுக்கு ரொம்ப ஜாலி. ஃபைனலா மேம் நீங்க சொல்லுங்க மேம். ஜான் விஜய் சார் இதை மாத்திக்கணும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் 2026ல அப்படின்ற மாதிரி. அவர் மாறவே வேண்டாம். நான் யோசிக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு. வந்து ஈச் டைம் வந்து நம்ம என்னது அந்த ரூமுக்கு போயிட்டு திருப்பி இந்த ரூமுக்குள்ள வரதுக்குள்ள இந்த ரூம் அப்படியே வேற ஒரு ஆர்டர்ல இருக்கும். என்னது ஃபர்னிச்சர் எல்லாமே என்னது ஒரு அப்படி போயிட்டு வரதுக்குள்ள எல்லாமே ஃபர்னிச்சரும் மாறிடும். நல்ல விஷயம் தானே, அது நீட்டா அரேஞ்சா இருக்கிறது. இல்ல ஆனா வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு மேஸ் மாதிரி, ஒரு சேஞ்சிங் மேஸ் மாதிரி. ஓஹோ, உள்ள போய் எவர் சேஞ்சிங் மேஸ். இருந்தாலும் வீட்ல வெரைட்டி தானே, வெரைட்டி ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். சூப்பர். உனக்கு ஒரு பயம் இருக்குது இல்ல? ஆமா, எங்க மேல கிட்ட இருந்தாலும் சொல்ற ஸ்டோரி கேட்ட ரொம்ப பயமா தான் இருக்கு இப்போ. ஜாலியான ஸ்டோரிப்பா, ஜாலி ஜாலி. யோசிச்சு பாரு, அவங்களும் போய் ஊர்ல போய் சொல்லுவாங்க, ஜான் விஜய் லூசிஃபர்ல நடிச்சாரு போலீஸ், அவர் எங்க காரெல்லாம் சுட்டாரு. நாங்க அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு திருப்பி கேட்டோம், அந்த 2 புல்லட் எங்க தம்பி, நீ இன்னும் திருந்தலையாப்பா. அதுக்கப்புறம் அவர் தேடி கண்டுபிடிச்சு கார்ல ஒட்டி இருந்திருக்காது. நீங்க ஒரு வாட்டி கன்னுன்றப்போ அவங்க வந்து பொம்மை கன்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க. இல்ல நாங்க வீட்ல நெஜ கன்னு வச்சிருக்கோம். அவர் ஹி இஸ் a shooter. ஓகே, எடுத்துட்டு வரவா? வேண்டாம். என்னமா எல்லா அணிலும் மரத்து மேல அந்த மாதிரி எல்லாம் எங்கயாவது ஏறி நிக்கொண்டாங்க. இப்படி போச்சுல, இப்போ ஜெரி போயிருச்சு, டாம் தான் ஒண்ணு உள்ள இருக்கான். அவன் சத்தமும் போட மாட்டான். நம்ம எல்லாரும் புதுசா பின்னாடி ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. நிஜமா இருக்கா ஏதாச்சும்? ஆமாமா. ஓகே ஓகே. சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், எது மாத்திக்கணும்னு அதன பார்த்தா something nice I say about you சொல்லி முடிச்சிரணும். ஆமா, நீங்க இப்படியே compliments. But John is like perfect. He's like everything I wanted in a family, everything I wanted in a husband. 13 years of 14 years of together. 15 வருஷம். அதுக்கு முன்னாடி we dated for 2 years. ஓகே, அப்படியே கல்யாணம் பண்ணிருக்கேன். புரியலையே அவர் ஒரு மாதிரி அப்படின்னா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டான ஆளு அப்படின்றத சொல்ல வராங்க அவங்க. ஓகே, ஜெனரலா வந்து நம்மள பாக்குறவங்க, இன்னொன்னு வந்து இந்த சினிமால எல்லாம் நடிக்கிறனால ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இமேஜ் இருக்கும், இவர் இப்படி வேற அவர் கெட்டவரா நடிக்கிறாரு அப்படின்னு. அதை தாண்டி நம்மளை பார்க்கும் போது நம்ம பாக்குறதுக்கும் ஒரு மார்க்கமா இருக்கிறோமா, இந்த மாதிரி துப்பாக்கிலாம் எடுத்து போற வர காரெல்லாம் சுட்டு இருந்தா என்ன யோசிப்பாங்க. சோ அதனால ஒரு சில பேருக்கு சில இமேஜ் நம்ம வந்து யாரையாவது பார்த்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா கூட வந்து அவங்க வந்து அதை கரெக்டா எடுத்துக்கிறது இல்ல சில டைம். பட் இட்ஸ் ஓகே, தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அந்த மால்ல நீங்க அந்த பாப்பாவை பார்த்து நுடி பண்ணிட்டு அந்த பாடி ஷேம் பண்ணிட்டீங்க அவங்களோட டாட்டரை. ஒரு குழந்தை பார்த்து கொழுக்கொழுன்னு கியூட்டா இருக்குன்னா they got offended. நான் வந்து சொன்னேன், கொழுக்கு முழுக்கு அழகா கியூட்டா இருக்குப்பா இந்த பாப்பான்னு. அவங்க கோச்சிக்கிட்டாங்க, how dare you body shame my daughter. சின்ன குழந்தைங்களா அப்படிதானே அழகா கியூட்டா கொஞ்சம். இப்போ டர்ம்ஸ் மாறிடுச்சு, தொட்டாலே இப்பெல்லாம் வந்து குறை சொல்றோம். அதனால அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம நடிக்கிறதா அந்த மாதிரி தான் நடிக்கிறோம். ஆனா ஒன்னே ஒரு மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க, வில்லன்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நீங்க உங்களை மாதிரி மனிதர்கள் எல்லாருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஆனா உங்களால கெட்டதை வெளியே காட்ட முடியாது, உள்ளே வச்சுட்டு நீங்க கெட்டவனா இருப்பீங்க. ஆனா நாங்கெல்லாம் எப்படின்னா கெட்டதெல்லாம் சினிமால காட்டிட்டு நல்லதை மட்டும் வெளியே காட்டி நல்லவனாவே வாழ்ற ஆட்கள் இந்த வில்லன்க மட்டும்தான். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் on that wonderful note. அதனால எல்லாரும் நீங்க ஷூட் பண்ணா அப்படிதான் எல்லாருமே ஜாலியா சந்தோஷமா இதே மாதிரி இப்ப இவங்களோட குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலியும் சந்தோஷமா ஜொலிக்க. ஆமா, என்னதான் நீங்க எப்படி பாக்குறதுக்கு வெளிப்படையா வெளியில பலாப்பழம் மாதிரி கரடு முரடா இருந்தாலும் ஜான் விஜய் மாதிரி உள்ள ஸ்வீட்டா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு 1/2 hour 40 minutes எனக்கு ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்ல, ஒரு கான்வர்சேஷன், ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் டு யூ.